சிறுகடி காசில ஒரு வழியா நம்மளோட அருண் வந்து சீதா கூட சேர்ந்துட்டாரு. மீனாவும் முத்தும் ஒரு வழியா அட்வைஸ் பண்ணிட்டு இது போல எல்லாம் அடிக்காத, அவளும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான், உனக்கும் அம்மா இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணும், உட்காந்து பேசுங்க, ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு அட்வைஸ் பண்றாரு. முத்து அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பக்கம் தோணுது, என்ன தோணுச்சுன்னா, ஐயோ இவ்வளவு அட்வைஸ் பண்றானே, இந்த பையன் சும்மாவே ஆடுவானே, இது வச்சு சீதா திரும்ப அடிக்க போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. அவர் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஒரு வழியா மாறுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் ஆனா போற எபிசோட்ஸ் தான் தெரியும் அவர் மாறி இருக்காரா இல்ல அப்போ சும்மா நடிச்சாரா சீதா வரணும்ன்றதுக்காக நடிச்சாரான்றது இனிமே வர எபிசோட்ஸ் தான் தெரியும். சோ நீங்க அருண் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து சீதா விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முத்தோட வீட்டை தான் கட்டுறாங்க. சோ பாட்டிக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சுல. சோ அவங்க வந்து வச்சு ஃபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இது போல இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு வந்து எதுக்கு இங்க இருக்குது, நீ ஏன் இன்னும் வேலைக்கு போகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு வந்து காஃபி கேட்கறாங்க. விஜயா தான் எடுத்து வந்து தராங்க. அந்த காஃபி குடிக்கிற மாதிரியே இல்ல. டிஃபன் என்ன செஞ்சிருக்க அப்படின்னா இட்லி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் அண்ணாமலை வீட்டுல தானே இருக்கான், பூரி கிழங்கு செய்ய முடியாது அப்படின்னா அவனு மீனா கிட்ட சொல்றாங்க பூரி கிழங்கு போய் செய்ய சொல்லி அப்படின்னு. உடனே பாட்டி சொல்றாங்க இல்ல வீட்டுக்கு வாடகை இருக்க பொண்ணு போய் செய்ய சொல்றேன், நீ போய் செய்யன்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாட்டி நல்லா விஜயா வேலை வாங்குறாங்க. விஜயா போய் கடுப்புல செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு டவுட் வருது, இவங்க என்ன வேலை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ராமனுஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி ரொம்ப புலம்புறாங்க. சோ பாட்டிக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்க மாதிரி காட்டுறதுல எதனா பெரிய ட்விஸ்ட் இருக்கா, இல்லன்னா நாடகத்தை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம இந்த மாதிரி கொண்டு போறாங்களான்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருப்பாங்க. சோ வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் அப்படிச்சு கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.